ஹலோ தங்கம் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ரஹனா பானு. நம்மளோட இணைகிறார் பிரபு காந்தி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் பண்ணிச்சு கொஞ்சம் சைலண்டாக தான் பண்ணணும். டிஃபென்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாதுலாம் ரூல்ஸ் இருக்கு. இது வேணாம், அவாய்ட் பண்ணணும். கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபஸ்ட்டு அந்த பேர் ஏன் வச்சாங்கன்ட்டு ஒரு பகல்காம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த நேம், அதுக்கான மீனிங் என்ன சார்? ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபஸ்ட்டு அந்த பேர் ஏன் வச்சாங்கன்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அது பகல்காம் நடந்த அட்டாக். அந்த அட்டாக்கில் நிறைய ஆண்கள், அதாவது இந்து கடவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சிந்தூர்ன்ற பாயிண்ட் வந்து சிந்தூர் வந்து காஷ்மீரில் விளையிற குங்குமம். ஸோ நம்ம இதில் மங்களகரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, விதவை வந்து குங்குமம் அழிக்கிறதுக்கு காரணம் இந்த பகல்காம் அட்டாக். அதுதான். ஸோ அதுக்கோசம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேரை வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வந்து நிறைய அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காஷ்மீரை யாரை அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் திருப்பி அட்டாக் பண்ணும். ஸோ லஷ்கர் தொய்பாவுடைய எங்கெல்லாம் ட்ரைனிங் கேம்ப் நடக்குதோ, எங்கெல்லாம் அவங்களுக்கு உண்டான பொருள் சப்ளை ஆகுதோ அந்த ஏரியா மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அட்டாக் பண்ணதில் 80 தீவிரவாதிகள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு சிவிலியனோ ஒரு பொதுமக்களோ ஒரு பெண்களோ குழந்தையோ இறந்ததா ரெக்கார்டு இல்லை. இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அதாவது துல்லிய தாக்குதல் சொல்லுவாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இது டெர்மினாலஜி என்ன சொன்னாங்கன்னா ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காமன் பப்ளிக் மாட்டாத அளவுக்கு டைமிங் பாருங்கள், 1 to 1:30 நைட்டு, மிட் நைட். ஸோ மிட் நைட்டில் காமன் பப்ளிக் பீப்புள் அந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஏரியாவும் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஆஸ் பர் ரூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் பிரகாரம் இஸ் பாசிபிள். ஓகே சார், இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அது வந்து இன்டர்நேஷ்னல் லா படி கரெக்டாக இல்லை எப்படி சார்? இன்டர்நேஷ்னல் லான்னு ஒன்று இருக்குமா, இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது. அது கிராசிங் பண்ணுறதுக்கு எல்லாமே எஸ்ஓபி இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பேரே வந்து பிஓகேன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஸோ அந்த காஷ்மீர் வந்து இந்தியாவோட பகுதியாக தான் இருந்திருக்கு. அது வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போது இந்தியாவோட எல்லையில் தான் அதை அட்டாக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அட்டாக் பண்ணது வந்து நம்ம யாரும் போய் அவங்க முதல்ல அட்டாக் பண்ணல. நம்மளை அட்டாக் பண்ணவங்கள லஷ்கர் தொய்பாவோட, அதாவது தீவிரவாதத்தை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க தவிர பாகிஸ்தானை அட்டாக் பண்ணல, அப்படி தான் சொல்லுவோம். அதாவது லஷ்கர் தொய்பாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை கிடையாது. இந்தியாவுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் லஷ்கர் தொய்பா காஷ்மீரை அழிக்கணும், காஷ்மீரோட நிம்மதியை கெடுக்கணும், காஷ்மீர் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகக்கூடாது, அந்த பகல்காமே வந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற இது, அப்படி தான் லஷ்கர் தொய்பாவோட தலைவரோட நோக்கமே. அந்த இடத்துல நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது பண்ணிட்டீங்கன்னா அது என்னோடய இடத்துல நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்கே பண்ணாங்க. ப்ளஸ் லஷ்கர் தொய்பாவோட பெரிய விஷயம் என்னென்னா, இதுவே ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு கம்யூனல் கிளாஸ், இந்தியாவோட பீஸை கெடுக்கணும், ஒரு மத தீவிரவாதத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்றக்கோசம் தான் அவங்க எதிர்பார்த்து பண்ணாங்க. ஏன்னா அட்டாக் பண்ணுறச்சே இந்துவா முஸ்லீமாக கேட்குறது, நீ முஸ்லீம் சொன்னால் அந்த முஸ்லீமோடைய குரானாவுடைய இதிகாசங்களை சொல்ல சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி ஒரு லேடி சொல்கிறாங்க, நீ வீட்டுக்காரை கொண்டுட்ட, அதுமாதிரி என்னையும் நீ கொண்டுடு, என்னையா விட்ற, இல்லை நீ போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு, அதுக்கோசம் நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க இன்டென்ஷன் என்னன்னா, ஏதோ ஒரு கலவரத்தை மோடிக்கு அகெயின்ஸ்டாகவும் இந்தியாவில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்து அண்ட் முஸ்லீம் கம்யூனல் இதுவை பெரிய லெவலில் பண்ணணும். ஆனால் உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அட்டாக் நடந்த உடனே ஹோம் மினிஸ்ட்ரி அந்த ஸ்பாட்லே இருக்கார். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ப்ளஸ் இந்த ப்ரிசிஷன் அட்டாக் கூட நடந்து 20 நாள் கழிச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
லஷ்கர் தொய்பா இன்டெலிஜென்சி டீமோட சப்போர்ட் இருந்திருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவல் இன்டெலிஜென்சி டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். லஷ்கர் தொய்பாவோட கேம்ப் அந்த ஃபேமிலியில் இருக்க 10 பேர் எங்கே சேவ் பண்ணுறான்ற டேட்டா வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாடர்ன் டெக்னாலஜி ட்ரோனை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணனால தான் இது சாத்தியக்கூடாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்துட்டு பாலிடிக்ஸ் நிறையா இன்வால்வ் இருக்குன்னு சொல்லிட்டு மூத்த ஊடகங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கருத்துக்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உண்மையிலே ஊடக சுதந்திரம் ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய சீக்ரெட் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சில விஷயங்கள் பண்ணுறச்சு சில கவரேஜஸ் எல்லாம் விடக்கூடாதுலாம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம். ஈவன் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கவர்மெண்ட் கரெக்டாக அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ண பிறகு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த கேடர் லெவலில் உட்கார வச்சு, ஏன்னா அந்த இடத்துல மினிஸ்ட்ரியும் யாருமே இல்லை, யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க அந்த சீஃபை வச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், உலகத்துக்கும் தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் ஏன் இதை பண்ணோம், இது ஏன் நாங்கள் செஞ்சோம், இது இந்த இடத்துல யார் ட்ரைனிங். ஏன்னா இப்போ அந்த இடத்துல போய் துல்லிய தாக்குதல் பண்ண முடியும்னா ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க, மிசைல் வச்சு அட்டாக் பண்ணாங்க. அப்போது எல்லா டேட்டாவும் கிடச்சிருக்கு. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இன்டெலிஜென்சி டீம் இருக்கும்ல. இப்போ எப்படி இந்தியாவில் ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் இந்த இடத்துல லஷ்கர் தொய்பாவோட தலைவர் இந்த இடத்துல இருக்காருன்னு எப்படி அவங்க இன்ஃபர்மேஷன் போனனால தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவர் அங்கே இருப்பார், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கண்காணித்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இதில் அவங்களுக்கு ஒரு கற்பாடு இருக்கிற மாதிரி அவங்க இதுலேயும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அது மூலியமான அந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, மூத்த ஊடகங்கள் எல்லாமே இது ஒரு அரசியல் ஓட்டுக்கோசம் பண்ணாங்க சார். ஸோ ஒன்றும் சில்லி பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மோடிஜி வந்து இப்போது இந்தியாவோட தலைவர் மீறி இப்போது சர்வதேச லெவலில் ஒரு பாராட்டக்கூடிய போற்றுதலுக்குரிய தலைவர் மாறி இருக்கார். அப்போ இட்ஸ் ப்ரைட் ஃபார் இந்தியா. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த அட்டாக்கும் வந்து ரொம்ப மெத்தடாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதான் தெரிய வருது. ஏன்னா அந்த தீவிரவாதிகள் பொது ஜனங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்திய அரசாங்கம் தீவிரவாதிகளை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா வந்து முன்னெல்லாம் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானோட தான் பெருசாக போட்டி போட்டிருந்த மாதிரி இருக்கும். இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பங்களாதேஷ். இப்போ நீங்கள் கொரோனாக்கு அப்புறமே பாருங்கள், இந்தியா சுற்றி இருக்கிற பாகிஸ்தான் இப்போ பொருளாதார நிலைமையில் எப்படி இருக்குது, ஸ்ரீலங்கா எப்படி இருக்குது, பங்களாதேஷ் எப்படி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, இப்போ இந்தியா வந்து யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அதோட போட்டி போட்டு டாப் 5 எக்கனாமிக் கண்ட்ரியில் வருது. உலக லெவலில் இருக்க பொருளாதார சந்தையில் போட்டி போட்டுட்டு. அப்போ இவங்களாம் நம்ம ஈவன் இராணுவத்தில் கூட நம்ம போட்டியாளரே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானு மிஞ்சி அப்புறம் 1/2 hour to 1 hour மேப்பில் வேர்ல்டு மேப்லேருந்து எடுத்துடலாம் பாகிஸ்தான். அப்படி தான் நிலைமை இருக்குது. நம்ம அவ்வளோவும் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளோட பீப்புளில் வந்து ஒரு சிவிலியன் கூட அட்டாக் ஆகக்கூடாது அப்படின்ற ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பகல்காமில் அட்டாக் பண்ணது எல்லாமே இன்னோசன்ட் டூரிஸ்ட், நம்ம அட்டாக் பண்ணது எல்லாமே டெரரிஸ்ட். அப்போ டூரிஸ்ட் அட்டாக் பண்ண அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது, உலகத்துக்கே அச்சுறுத்துகிற டெரரிஸ்ட்டை வளர்க்குற அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு லஷ்கர் தொய்பாவை காலி பண்ணது உலக நாடே சப்போர்ட் தானே பண்ணும். அப்போ எப்படி இந்தியாவில் இருக்க மீடியாலாம் மோடியோட ஐப்பை கிரியேட் பண்ணணுன்றதுலாம் தவறான கருத்து. இது வந்து நடந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது நடந்திருக்கு. ஈவன் ராகுல் காந்தி இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட் 3 ஃபோர்ஸையும் நேவி அண்ட் மிலிட்ரி எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியான்ற விதத்தில் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் கம்பல்சரி. செகண்ட் பாயிண்ட்டு, சூஸ் பண்ண டேட்டு, டைமு, அந்த ஏரியா, லொக்கேஷன். ஏன்னா பாகிஸ்தானை போய் கிளைம் பண்ண முடியாது. ஒரு பாகிஸ்தானும் சாவலை, அதான் பாயிண்ட்டு. தீவிரவாதிங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஏன் கொலை பண்ணு கேட்கவே முடியாது. அப்போது பாகிஸ்தான் ஆக்கியபைல இந்த மாதிரி அதாவது தீவிரவாதத்தோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக பாகிஸ்தான் இருக்குது. இதை உலகத்துக்கு காட்டியிருக்கு இந்தியா. இதுதான் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இந்த நடவடிக்கை உள்ளூர் அரசியலில் இருந்து கவனத்தை திருப்பவோ அல்லது தேர்தல் ஆதரவை பெறுவதோ பயன்படுத்தப்பட்டதா? அதான் சொல்லலை, இது வந்து ஒரு விதமான நெகட்டிவ் நியூஸ் அப்படி தான் சொல்லணும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்தியா வந்து உலக நாடோட போட்டி போடுது. அப்படி பாருங்கள், முன்னாடி இந்தியா வந்து பாகிஸ்தானோட போட்டி போட போது இப்போ இந்தியா வந்து யூஎஸ்க்கு காம்படிட்டிவாக போகிறாங்க. ஈவன் இப்போ இஸ்ரேலில் நடந்த வாருக்கு கூட, உக்ரைன் வாருக்கு கூட இந்தியா இஸ்ரேல் பக்கமும் பேசுகிறாங்க, உக்ரைன் பக்கமும் பேசுகிறாங்க. அந்தளவுக்கு
நம்மக்கிட்ட நல்ல லாபி மோடிஜி பண்ணுற இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல கான்டாக்ட் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. ஈவன் கம்பேரிசிவ் பண்ண மும்பை அட்டாக் நடக்கிறச்ச மன்மோகன் சிங் ஒபாமா கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ அந்த மாதிரி நிலமெல்லாம் இப்போ இல்லை. நம்ம யார்கிட்டையுமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல. என்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ மிலிட்ரியோட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ மேன் பவர் இருக்குது, என் ஸ்ட்ரென்த் இது தான், நான் அட்டாக் பண்ணால் நீ தாங்க மாட்ட அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நம்ம பவரை வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கோம். ப்ளஸ் இந்த ப்ரிசிஷன் அட்டாக்குன்றது வந்து எல்லாராலும் பாராட்டப்படுது, எல்லா லெவலையும் பாராட்டப்படுது. ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணது வந்து தீவிரவாதி தான். ஒரு சிவிலியனையோ ஒரு காமன் பப்ளிக்கோ ஒரு சின்ன குழந்தை கூட அதில் பாதிப்படையலை. எமர்ஜென்சி மாக் ட்ரில்ஸ்னால் என்ன சார்? இதனால் என்ன யூஸ்னா? உண்மையிலே கரெக்டான விஷயம் கேட்டிருக்கீங்க. எமர்ஜென்சி மாக் ட்ரில் இப்போ வாருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாயிண்ட் இப்போ ஒவ்வொரு கான்செப்ட் வருங்க. இதில் ஃபயர் மாக் ட்ரில் வரும், ஈவன் பேரிடர்கள், பெரிய பூகம்பம் வந்தது, காட்டுத்தீ வருது, இதுக்கெல்லாம் கூட மாக் ட்ரில் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, போர்க்கால ஒத்திகை பண்ணுறாங்க. போர்க்கால ஒத்திகை வரும்போது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து அட்டாக் ஆகிடுச்சின்னா எப்படி பண்ணலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் கல்பாக்கத்தில் இருக்குது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. அந்த நியூக்ளியர் பவர் வந்து எதாவது ரேடியேஷன் லீக் ஆகிடுச்சின்னா அதில் இருக்கிற விஷக்கிருமி எல்லாமே காற்றுல கலந்துடும். காற்றுல கலந்தால் சுவாசிப்பு போயிடும், உயிரிழப்பு பெரிய அளவில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போபாலில் நடந்த ட்ராஜடி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான அட்டாக்லாம் பண்ணால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமா. அதாவது ஒரு லாஸ் நடக்குச்சு, ரெண்டு இதுவும், ஒன்று மனித இழப்பு, ஒன்று பொருளாதார இழப்பு. இந்த ரெண்டுத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி மார்க்கில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எமர்ஜென்சி மார்க்கில் பண்ணுறது எப்படின்னா ஒத்திகைன்னு சொல்லுவாங்க, நாடகம் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு விபத்து நடந்தால் நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கோம், என்னென்னலாம் வேணும், என்னென்ன பண்ணணும். இப்போ எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்குதுன்னா நீ எலக்ட்ரிஷியனாக இருக்கணும் அவசியம் இல்லை, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதும். சொல்லும்போதுங்களா, இதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வர வைக்கணும், அது வரைக்கும் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. ஒரு விபத்து நடந்ததுன்னா ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எடுக்கிறது. ஒரு ஃபயர் ஆகிடுச்சின்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு சாமானியனுக்கும் தெரியணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபயர் இன்ஜின் வர வரைக்கும் ஒரு சின்ன ஃபயர் பெரிய ஃபயர் ஆகுது 20 நிமிஷம் ஆகும். அப்போ சின்ன ஃபயரை சின்னதாகவே அணைச்சிட்டோன்னா பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடுதுல. அதை உடைக்கினா ஆக்சிஜன் ஹீட் ஃபியூல்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்காது, ஏதாவது ஒன்று உடைச்சாலே ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். சென்னையில் அந்த டி நகரில் சென்னை சில்ஸோட ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தோம். சின்ன பில்டிங், சின்ன ஃபயரு, ஆனால் 7 மாடியும் பற்றிட்டு எரியுது, அணைக்காமல் நம்ம வேடிக்கை பார்ப்போம். நம்ம நிலைமை இப்படி தான் இருக்குது. அதுதான் திருப்பி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஈவன் ஜட்ஜஸ்க்கே எமர்ஜென்சி மார்க்கெட் டைமில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்படி கையாளணும், எப்படி செய்யணுன்றது எஸ்ஓபியில் கரிக்குலத்தில் இல்லைன்னு சொல்லுவார். ஸ்கூல் கரிக்குலத்தில் இந்த மாதிரி எமர்ஜென்சி மாக் ட்ரில்லை வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் ஆக்கி அது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் மாதிரி கொண்டு வரணும். இதுதான் மாடல். இந்த மாடல் எடுத்தோம்னா நம்ம வேலை இருப்போம். இது மாதிரி நடந்ததுன்னா இது மாதிரி விபத்துக்களை தன்னை எப்படி உயிர் காத்துக்குது ஃபஸ்ட் பாயிண்ட். ப்ளஸ் நம்ம வந்து மற்றவங்களோட உயிரை எப்படி காப்பாற்றப்போம். இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் போர்ட், அப்புறம் பெட்ரோலியம் கம்பெனி, இந்த இடத்துல மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக மாக் ட்ரில்ஸ் பண்ணுறாங்க. அது ஏன் சார்? இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு வச்சுங்க, கல்பாக்கத்தில் இருக்குது. கல்பாக்கத்தில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அங்கே ஒரு விஷம் தாக்கிட்டாலோ இல்லாட்டி ஏரில் காற்றுல விஷம் கலந்துட்டாலோ, ஏன்னா காற்றுல விஷம் கலந்தா நிறுத்த முடியாது. நீங்கள் மணலி புதுநகர் மாதிரி பெட்ரோல் சிபிசிஎல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி திருவள்ளூர் கலெக்டர் தலைமையில் எமர்ஜென்சி மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் இருக்குது, இது மாதிரி பண்ணணும் செய்யணும். ஏன்னா அது எப்படி நம்ம தற்காத்து கொள்வது. இப்போ காற்றுல விஷயம் வந்தாலே அந்த ஒரு கச்சிஃபில் லைட்டாக தண்ணி கலந்து இது பண்ணாலே அதோட இம்பேக்ட் கம்மியாக உள்ள போகும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணவே முடியும். ஈவன் ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், ஒரு ஃபயர் இன்ஜுரி ஆகிடுச்சின்னா அதை எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதில் வந்து ரெஸ்க்யூ டீம்னு ஒன்று இருக்கும், அவங்க ட்ரைனப் பண்ணுவாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணலாம், வாலண்டியர்ஸை இன்வால்வ் பண்ணலாம், என்ஜிஓஸை இன்வால்வ் பண்ணணும், யூத் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, எக்ஸோனா இன்டர்நேஷ்னல், இவங்களுக்கு எல்லாமே இதில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இனிமேல் இதை மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சரி எமர்ஜென்சி மாக் ட்ரில்லை வந்து ஸ்கூல் சப்ஜெக்டாக ஆக்கணும். ஆக்கினா போர் ஒத்திகைன்னு இல்லை, பேரிடர் காலங்களும் இது பெரிய லெவலில் கை கொடுக்கும். பெரிய விபத்து நடக்குது,
ஒரு 2 ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ உடனே அங்கே இருக்க மக்களை எப்படி மீளணும், எப்படி கொண்டு வரணும்? ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எத்தனை எம்பிபிஎஸ் டாக்டர் நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் நம்ம இருக்கிற மக்கள் தொகையில் 90% ஃபஸ்ட் எய்ட் ஆக முடியும். ஒரு ஃபஸ்ட் எய்டுன்றது எப்படின்னா, ஒரு உயிர் வந்து கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம போகிற உயிரை கொஞ்சம் தள்ளி போடவோ இல்லாட்டி நிறுத்தி வைக்கவோ முடியும். அதுதான் இந்த ஃபஸ்ட் எய்டிங் ட்ரைனிங், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு, எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷனை இம்மிடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து வெளியே போனோட எதுவுமே ஏதோ பொருளோ இல்லாட்டி வேறு ஏதோ தடைக்கல்லோ எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்டில் எப்பவுமே எங்கேயுமே எதுவுமே வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா எமர்ஜென்சி எப்போ வரும்னு தெரியாது. அப்போ உடனே அந்த இடத்துல வண்டி உள்ளே ஏற்ற போய்ட்டு உடனே அதை வெளியே ஏற்ற முடியும். இதுதான் கான்செப்ட். இது மாதிரி ட்ரில் எடுக்கிறது பேர் தான் எமர்ஜென்சி மாக் ட்ரில். இதில் வந்து டீம், கம்யூனிட்டி டீமு எல்லாமே உள்ளே இருப்பாங்க. மல்டி மாடல், மல்டி டிபார்ட்மெண்ட். இதில் வந்து தாசில்தார் வருவாங்க, இது சுகாதாரத்துறை வரும், அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும், அப்புறமா களப்பணியாளர்கள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் வச்சு இது கம்பல்சரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்ஓபி பண்ணி சர்க்குலர் பண்ணோம். ப்ளஸ் இம்மிடியேட்டாக கவர்மெண்ட் வந்து இதை பாடத்திட்டத்தில் சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ ஊடகங்கள் வந்து போர்க்காலத்தில் எந்த மாதிரி செய்திகள் போடணும், எந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பல்காம் முடிஞ்சவுடனே அமித்ஷாஜியே நம்ம எந்த மூமெண்ட்டும் எந்த மீடியாவிலும் ஃப்ளாஷ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணணுன்ற அவங்க தெரியவே கூடாது. இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற விஷயமே முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட்டு ஃப்ளாஷ் பண்ண பிறகு தான் 1:05 ஸ்டார்ட் ஆகி 1:35 முடியுது. அது வரைக்கும் நியூஸ் வெளியே வரல. அப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூஸ் தெரிஞ்ச பிறகு தான் எல்லா ஊடகமும் இதை பற்றி பேசினாங்க. அதாவது ஊடகங்கள் போர்க்காலத்தில் வந்து இது மாதிரி தாக்குதல் பண்ணுறச்ச விஷயங்கள் எதுவுமே கசியக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தானோட ஏஜென்ட் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட இருக்கும். அவன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆயுதமாகிடும். இதுதான் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, போர்க்காலங்களில் எஸ்ஓபியே இருக்குதுங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. போர்க்காலங்களில் நடக்கிற லாஸஸும் மனித உயிரிழப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதாவது அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரைக்கும் ஊடகங்கள் மிக பொறுப்புணர்வோடு அவங்க தர ரிப்போர்ட் தான் எடுத்து இவங்க ஃப்ளாஷ் பண்ணும். இவங்க உள்ளே போயிட்டு அங்கே ஒரு இன்டெலிஜென்சி டீம் அனுப்புகிறேன், நான் ஒரு ரிப்போர்ட்டர் அங்கே அனுப்புகிறேன், அங்கேருந்து அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி இங்கே தரேன்ற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அது வந்து அதாவது ஊடகத்தோட தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஊடகங்கள் இந்தியாவுக்கோசம் வேலை செய்யணும். இவங்க தர நியூஸோ கருத்தோ அவங்களுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது. இவங்க டிஆர்பி ரேட் ஏறுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே போடும். ஈவன் மும்பை அட்டாக்கில் கூட சில விஷயங்கள் எல்லாமே லைவாக போட்டு அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ஈஸியாகிடுச்சு. எந்த இடத்துல உள்ளே இறங்குறாங்க, எப்படி போகிறான் அவனும் அந்த டிவி பார்ப்பான்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். ஸ்டே டியூன்ட் வித் தங்கம் டிவி.